வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு எம்பிஏ பேச்சு பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட்ல நம்ம கூட ஜோகிந்தர் கோபால் ராஜ் சார் இருக்காரு. ஸோ அவர் வந்து கரண்டா ஐஎம் பெங்களூர்ல வந்துட்டு 1 இயர் எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ரோக்ராம் பத்தியும் அப்புறம் அவரோட ஜேர்னி பத்தி தான் இந்த பாட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஹாய் ப்ரோ, வெல்கம் டு எம்பிஏ பேச்சு பாட்காஸ்ட். Hi Shiva, welcome. Thanks for the opportunity. நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். பிஸி ஷெட்யூல்லையும் உங்க ஜேர்னி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. It's always nice interacting with people. So எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் பேசுறதுல. So nice. Let me know. உங்களை பத்தி அதான் ஃபர்ஸ்ட் தான் ஆடியன்ஸுக்கு வந்து உங்களை பத்தி ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுங்க. நீங்க ஸ்கூல் காலேஜ்ல இருந்து எங்க பண்ணீங்க, எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? ஆக்சுவலா நான் born in கோயம்புத்தூர், ஆனா brought up எல்லாமே வந்து தென்காசி. ஸோ ஸ்கூலிங் எல்லாமே அங்கதான். ஸ்கூலிங் அங்க முடிச்சுட்டு காலேஜ் வந்து சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில பண்ணேன். ஸோ இசி படிச்சு முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பண்ணிட்டு இருக்கும் போது இது ஒரு கேரியர் பிரேக் வந்து ஒரு 4.5 years கேரியர் பிரேக் சிவில் சர்வீஸ்ல. ஸோ மல்டிபிள் மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ தட் டைம் கொஞ்சம் ஜாப்ஸ் எல்லாம் கிடைச்சது, பட் ஸ்டில் நான் சில ஜாப்ஸ் எடுக்கல. சென்ட்ரல் எக்ஸைஸ்ல இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட். அங்கேயும் நான் சென்னையில தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்க ஒர்க் பண்ணும்போது ஈவன் when I was in சென்ட்ரல் எக்ஸைஸ் இனிஷியலி எனக்கு ஆர்பிஐ கிடைச்சிருச்சு. ஸோ ஆர்பிஐல வந்துட்டு ஐ ஜாயின்ட் அஸ் அ மேனேஜர். ஸோ நார்மலா வந்து அதான் ஹையஸ்ட் என்ட்ரி லெவல் போஸ்ட் ஆர்பிஐல. அது ஒரு பிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அந்த ப்ராசஸ் முடிச்சுதான் வரும். ஸோ ஆர்பிஐல மேனேஜரா ஜாயின் பண்ணி ஸோ நான் ஆர்பிஐல நான் கரண்ட்லி ஒரு ஏஜிஎம்மா இருக்கேன் ஆர்பிஐல. ஸோ ஆர்பிஐல நாக்பூர்ல இருந்தேன். ஸோ நாக்பூர்ல முடிச்சுட்டு ஆர்பிஐ மும்பை சென்ட்ரல் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 1 year ஸ்டடி லீவ் எடுத்துட்டு நான் இங்க இந்த கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சூப்பர் சார். ஆனா ஏன் டிஃபரெண்ட்லி நீங்க கஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்பிஐ முன்னாடியே கிடைச்சிருச்சா, இல்ல அது எப்படி ஆர்பிஐக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணீங்களா? யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணது ஆர்பிஐக்கு டெஃபினெட்லி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது ஒரு ஃபேக்டர். பட் ஆர்பிஐக்கு தனி எக்ஸாம் இருக்கு, அதுவும் ஒரு நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படின்ற 3 ஸ்டேஜ் இருக்கு. அதுலயும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதில் எடுக்கிறது டிபிக்கலி கம்மியா தான் எடுப்பாங்க. இப்போ நான் எடுக்கும் போது ஐ திங்க் இட் வாஸ் ஐ திங்க் 100 or 140 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் இன்னும் நடுவில் பேட்ச் சைஸ் கொஞ்சம் கூடிச்சு 200க்கு மேலாம். இப்போ திருப்பி கம்மி ஆயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவுதான் எடுப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு எக்ஸாம். பேங்கர்ஸும் எழுதி பேங்கர்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. ஈவன் நாட் ஃப்ரம் யூபிஎஸ்சி பேங்கர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆர்பிஐ தான் வேணும்னு சொல்லி நிறைய பேர் எழுதி ஆர்பிஐக்குள்ள உள்ள வராங்க. ஈவன் எங்க காலேஜ்லயும் ஒரு சில பேர் அந்த ஆர்பிஐ எக்ஸாம்ஸ் வந்து ஐஎம்ஸ்ல படிச்சுட்டு இருந்தும் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் பண்றாங்க. இன்ஃபேக்ட் என்னோட பேட்சுக்கு நான் ட்ரைனிங் பண்ண பேட்ச்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நியர் அபவுட் அவுட் ஆஃப் இந்த பேட்ச்ல 70 தான் ட்ரெயின் பண்ணோம். அவுட் ஆஃப் 70 ஐ திங்க் சிக்னிஃபிகன்ட் நம்பர் ஆஃப் எம்பிஎஸ். அதுல ஐஎம்லே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஐ மீன் நாட் ஏபிள் டு ரீகால் தி நம்பர், பட் ஷுட் பி அரௌண்ட் 7. ஸோ 1/10 நம்ம சொல்லலாம், ஒரு ஹியூஜ் நம்பர் ஆக்சுவலா. ஐஎம்ஏல இருந்து ஒருத்தர், நிறைய ஐஎம்ல இருந்து ஐஎம்ஏ ஐஎம்பி இருந்து நிறைய பேர் வந்தாங்க. இப்ப கூட இந்த எம்பிஏ தமிழ் ஒரு இந்த குரூப் இருக்குல்ல, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அது வந்து நிறைய பேர் கான்டாக்ட் வாங்கிட்டு நான் ட்ரை பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிலாம் வந்து கைடன்ஸ் கேட்டுட்டு நிறைய பேர். நானும் ஐஎம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நிறைய காலேஜஸ்ல ப்ரொஃபசர்ஸ் கூட அவங்க எல்லாமே இந்த சிஇஜி காலேஜ்லாம் யூஜி படிச்சிருக்காங்க. ஸோ அந்த காலேஜை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ஐஎம்ஸ் பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. காலேஜ் ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு பி அமங் த பெஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ தென்காசில வந்ததுனால ஐஐடிக்குலாம் அவ்வளோவா எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ இன்ஜினியரிங்ல வந்து நமக்கு இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட் எய்ம் பண்ண முடிஞ்சது. இவன் ஐஐடிஸ் ரூல்ட் அவுட், ஐஐடி என்ஐடி ரூல்ட் அவுட் இருக்கும் போது அது அப்ளையும் பண்ணல, ட்ரையும் பண்ணல. ஸோ இதான் நமக்கு ஹையஸ்டா நம்ம எய்ம் பண்ண முடிஞ்ச விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பெஸ்ட் இங்க வர்றதுனால யூ கெட் த பெஸ்ட் ஆஃப் த பிரெயின்ஸ் அலாங் வித் யூ. ஸோ அங்க வந்துட்டு சில பிரைவேட் காலேஜ் மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டியில. ஸோ ரொம்ப ரூல்ஸ் சொல்லி பிரைவேட் காலேஜ்ல வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் அச்சீவ் பண்ண விடாம
ஒன்லி படிக்கணும், நீங்க வந்துட்டு ஏன்னா இந்த டைமுக்குள்ள வரணும், அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஐ டோன்ட் நோ அபௌட் த கரண்ட் சிச்சுவேஷன். ஆமா ஆமா. படிக்கும் போதெல்லாம் நிறைய ஆஹ் பிரைவேட் காலேஜ்ல வந்து எக்கச்சக்க ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இங்க எதுவுமே கிடையாது, கரெக்ட் ஃப்ரீ டு கரெக்ட். திங்ஸ் யுவர் செல்ஸ். ஸோ நிறைய ஆர்கனைஸ் பண்ணோம், வி ஹேவ் லாட் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இப்போ அவங்க ஃபீல்ட்ல பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் காலேஜ் கிவ்ஸ் அ குட் நெட்ஒர்க் டு பிகின் வித். காலேஜ் கண்டிப்பா தேவை அப்படின்றது கிடையாது, but the college gives a head start, just like IIT gives for many people. In college gives a good head start in networking. So I'm proud அதே to be மாதிரி லைக் இப்போ an உங்களுக்கு analyst. இந்த ஐடியா வந்ததுலாம் லைக் இந்த யூபி எக்ஸாம், ஆர்பிஐ அதை பத்திலாம் எப்படி உங்க யூஜி காலேஜ்ல படிக்கும் போதுதான் இதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுன்னு இருந்துச்சா? ஏன்னா பேசிக்கா நம்ம 12th படிக்கும்போது ஓகே ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு ஜாபுக்கு போவோம், அந்த இதுதான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்திலாம் எப்போ பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு? காலேஜ்ல மீன் அனானிஸ்ட்ல படிச்சுட்டு பிளேஸ் ஆகுதுன்ற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வி காட் பிளேஸ்ட். சரியா? ஓகே. ஸோ ட்ரெடிஷ்னலா இருக்கிற அந்த ரூட்டுக்கு நம்ம போகாம ஒய் ஷுட் பி நாட் கிவ் அ ட்ரை அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். எங்க வீட்டில் எல்லாருமே, எங்க அப்பா ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனு, அம்மா வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் இருந்தாங்க. ஸோ அந்த சூப்பர். கவர்மெண்ட் சர்வீஸ் மென்டாலிட்டி எல்லாம் இருந்ததுனால ஸோ நம்மளும் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்றது. ஜென்ரலா வந்து கொஞ்சம் சோஷியல் இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து ஐ ஹாவ் சம் இன்ட்ரெஸ்ட் ஆன் தட். ஸோ அதெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணேன். ஓகே. மெயினா வந்துட்டு இந்த இப்ப ஏன் எம்பிஏ சடனா பண்ணணும்னு நினைச்சிட்டேன், ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு என்ட்ரி லெவலே மேனேஜர் ரோல்ல தான் போயிருக்கீங்க ஆர்பிஐல. ஆமா ஸோ ஆமா. ஏன்னா இங்க படிக்க இப்ப 2 இயர் எம்பிஏ படிக்கிற பசங்களோட ஒரு ஃபைனான்ஸ் செக்டர்ல ஒர்க் பண்ணுங்கும் போது ஆர்பிஐல ஒரு இன்டர்ன்ஷிப்போ ஃபைனல் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதா ஒரு ஒரு அல்டிமேட் கோலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆமா ஆல்ரெடி ஆமா. அங்க ஒர்க், நீங்க ஆல்ரெடி அங்க இருந்து இருக்கீங்க. ஸோ நீங்க ஏன் இப்ப திருப்பி எம்பிஏ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல இந்த இந்த எம்பிஏ பண்ணணும்னு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. ஸோ சிவில்ஸ் படிக்கிறதுக்கு அந்த டேர்ன் போனதுனால ஐ குடென்ட் ஃபுல்ஃபில் தட் ட்ரீம். ஸோ அது ஒரு இல்லை உருந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஆர்பிஐ ஜாயின் பண்ண உடனே இனிஷியலாக பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் டிமானிட்டேஷன் வந்துச்சு. ஜாயின் பண்ணது 2016. ஸோ டிமான் வந்துச்சு. ஸோ தட் வாஸ் லாட் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர். ஸோ அந்த சமயத்தில் திங்க் பண்ண முடியல. ஸோ கொஞ்ச நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள்ல வி காட் கோவிட். சரி 18-19 பண்ணலாம்னு பார்த்தா ஐ காட் பண்ண முடியல. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆர்பிஐ ஆல்சோ கிவிங் ஸ்டடி லீவ் இயர்லி ஒரு 20 கரெக்ட் பீப்புளுக்கு கரெக்ட். மாதிரி. ஸோ ஸ்டடி லீவ் ஆப்ஷன் இருந்ததுனால ஐ தாட் ஐ அப்ளைட். அண்ட் எம்பிஏன்றது ஆக்சுவலா ஒரு 1 இயர் எம்பிஏ. இது 1 இயர் எம்பிஏனாலுமே ஒரு காம்படிட்டிவ் ப்ராசஸ் மூலமா தான் வரணும். இதுல யூ ஹேவ் டு கிவ் ஜிமேட். ஜிமேட்டுக்கு அப்புறம் எஸ்ஏ, லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சு தான் வரணும். ஸோ 1 இயர்ன்றது பெரிய டைம் கிடையாது. ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அக்கட்ஸ். ஸோ காலேஜ் படிக்கும் போது அவ்வளோவா அக்கட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. பட் ஒன்ஸ் ஐ ஃபினிஷ்ட் காலேஜ் இந்த ரீடிங்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பப்ளிக் செக்டர்லாம் இருந்திருக்கேன். சென்ட்ரல் எக்ஸைஸ்லயும் சரி, ஆர்பிஐயும் சரி, நியர் அபவுட் ஒரு டிகேடு தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பப்ளிக் செக்டர் தான். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கார்பரேட்ஸ் ஒர்க், லார்ஜர் இது எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ தாட் எம்பிஏ வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் வெரி குட் டெசிஷன். ஒரு டேர்ம் முடிஞ்சிருச்சு எனக்கு. The learnings which I get from the class, both from the professors and from the students, I'm finding the decision to be very right. சூப்பர். அந்த கோர்ஸ் பத்தி இன்னும் ஃபர்தரா சொல்லலாம். லைக் நீங்க அதுல எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏனால நீங்க தான் ஸ்பெசிபிக் டொமைன் சூஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல அதோட கோர்ஸ் கரிக்குலம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏன்னு சொல்றது வந்து ஒரு மிஸ்நோமர். ஆக்சுவலா எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ நம்ம காமன் பார்லன்ஸ்ல எதை சொல்றாங்க அப்படின்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அவங்க ஒர்க்ல இருந்து லீவ் எடுக்காம சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ல பண்றாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் ஐடியலி எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ. நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்றாங்க. ஈவன் ஐஎம் பெங்களூரும் ஆஃபர் பண்ணுது, ஐஎம் அகமதாபாத் எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ ஆஃபர் பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க, நீங்க வீக்கெண்ட் மட்டும் அங்க போக வேண்டியது இருக்கும். அங்க போக வேண்டியது இருக்கும். இப்போ சில ஐஎஸ்பி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க மும்பைல இருந்தே ஐஎஸ்பி ஹைதராபாத் எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ பண்ணலாம். மும்பைல வந்து ஒரு ஹோட்டல் அவங்க ரெண்ட் எடுத்துட்டு நீங்க வந்து சாட்டர்டே ஈவினிங், ஃப்ரைடே ஈவினிங் மட்டும் வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பண்றது ஆக்சுவலா வந்து இட் ஷுட் நாட் பி கால்ட் அஸ் an எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ. இட்ஸ் 1 இயர் ஃபுல் டைம் எம்பிஏ. இப்ப நார்மல் நீங்க 2 இயர் எம்பிஏ பண்றீங்க இல்லையா? நீங்க ஒரு 2 இயர் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட். ஐஎஸ்பி ஆஃபர்ஸ் an 1 இயர் ஃபுல் டைம் கோர்ஸ்.
கரெக்ட். ஐஎஸ்பியோட எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ நம்ம சொல்றது இல்ல. ஸோ திஸ் இஸ் அன் ஆமா ஆமா. ஈக்குவலன்ட் ஃபார் தட். ஆனா காமனா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிஸ்னோமர் மாதிரி ஆயிடுச்சு எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏன்னு சொல்றது. பட் திஸ் இஸ் ஐடியலி நாட் அன் எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ. தோ இட் இஸ் ஃபார் ஒர்க்கிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அண்ட் இந்த ப்ரோக்ராமோட நேமே நான் பண்றது பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம், இபிஜிபின்னு சொல்றாங்க இந்த ப்ரோக்ராமே. பட் திஸ் இஸ் நாட் வாட் வி திங்க் இன் காமன் பார்லன்ஸ் அஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ. திஸ் இஸ் 1 year ஃபுல் டைம் எம்பிஏ. நீங்க 2 yearsல பண்றத பீப்புள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட வர்றதுனால தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் அ பிட் பெட்டர். 2 years தேவையில்லை. பிளஸ் ஒர்க்கிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்துட்டு 2 years பிரேக் எடுக்கிறது at the stage of 23, 24 ஓகேயா இருக்கலாம். at the age of near about 30 இல்ல 30 பிளஸ்ல வந்து 2 years பிரேக்ன்றது இஸ் நாட் அ பாசிபிலிட்டி. ஸோ தேர் அப்ரிஜிங் அண்ட் கிவிங் இட் இன் 1 year. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் கவர் பண்றது எல்லாமே வந்து 2 yearல பண்றது அதே பண்ணுவாங்க. ஸோ இந்த டெப்த் 2 year எம்பிஏல வந்து ரொம்ப போக வேண்டியது இருக்கும். ஸோ இங்க டெப்த் அந்த மாதிரி போக மாட்டாங்க. ஸோ தே லீவ் இட் ஓப்பன். கிளாஸஸ் வில் பி வெரி ஃபாஸ்ட். ஸோ இட்ஸ் அப் டு அஸ். நம்ம தான் எடுத்துட்டு நம்ம தான் போய் டீப்பா ஸ்டடி பண்ணி தென் வி வில் சி ஃபர்ஸ்ட் 2 terms காமன். அப்புறம் இந்த லாஸ்ட் 2 termsக்கு வந்துட்டு வீல் ஹேவ் டு சி அஸ் டு நம்ம என்ன எலக்டிவ் எடுக்கிறோம், நம்ம வேர் டு வி வாண்ட் டு கோ அப்படின்னு எடுத்து பசங்க பண்றாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன சார்? ஜிமேட் எக்ஸாம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் வேற என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்கு? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காலேஜ் வைஸ் மாறுது. ஃபார் ஐஎம் பெங்களூர் வந்து இட்ஸ் 5 years மினிமம் ஒர்க் எக்ஸ். ஐஎம் அகமதாபாத் இட்ஸ் 4 years மினிமம் ஒர்க் எக்ஸ். ஐஎம் கல்கத்தாக்கு ஐம் நாட் சோ ஷுவர், அதுவும் 4 to 5 years ஒர்க் எக்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமலா இருக்கணும். இது வந்து ஒரு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வர்றவங்கள டார்கெட் பண்ற ஒரு இது. ஆவரேஜ் ஏஜ் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆவரேஜ் ஏஜ் ஐ திங்க் 31 நினைக்கிறேன் பேட்ச்க்கு. 30 or 31 ஆவரேஜ் ஏஜ். வாட் எல்ஸ் டு சே? அதுக்கப்புறம் வந்து யூ வில் ஹேவ் டு ரைட் ஜிமேட். GMAT exam we'll have to write, and you should have a valid GMAT score. Validனா ஒரு ஸ்கோர் வந்து 5 yearsக்கு வேலிட் இருக்கும். So you should have a valid GMAT score. அப்புறம் நார்மல் ப்ராசஸ், ஒரு எஸ்ஏ எழுதணும், ஒரு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வேணும். எதுவும் கட் ஆஃப் மாதிரி இருக்கா ஜிமேட்ல? ஜிமேட்ல பொதுவா கட் ஆஃப் ஐ டோன்ட் திங்க் எந்த யூனிவர்சிட்டியும் வைப்பாங்க, அப்படி எதுவும் தெரியல. ஏன்னா ஜிமேட் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் அட்மிஷன். ஜிமேட்டுக்கு மெயின் ஒரு வெயிட்டேஜ் தருவாங்க. மற்றபடி நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட டைவர்சிட்டி ஸ்கோரு, நம்மளோட பாக்கி அகாடமிக்ஸ், நம்ம 10th 12th மார்க் கூட பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐம் நாட் சோ ஷுர் ஆஃப் தி ப்ராசஸ். பட் காலேஜ் மார்க்ஸ்லாம் we will have to give. ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி they will take a decision. அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணாதான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? பிகாஸ் தே ஹேவ் சம், ஏன்னா லிமிடெட் பேட்ச் சைஸ்னால அவங்க மேபி தீஸ் கைண்ட் ஆஃப் கிரைட்டீரியாஸும் இருக்கா? இல்ல, அந்த மாதிரி எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப எங்க பேட்ச்லயே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டைவர்சிட்டி இருக்கு. ஸோ நிறைய பேர் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ், நிறைய பப்ளிக் செக்டார்ல இருந்து, நிறைய பேர் தெரிஞ்ச கம்பெனில இருந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த கம்பெனி நேம்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன், அங்க வந்திருக்காங்க. பட் தே வுட் ஹவ் டன் சம்திங் குட். ஸோ இட் டசன்ட் மேட்டர் அபவுட் த கம்பெனி சைஸ் மேட்டர் இல்ல, நம்ம பண்ணதை நம்ம வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இது நம்ம ஒர்க்கோட இம்பாக்ட் எப்படி காமிக்கிறோம் அப்படின்றதான் மேட்டர். ஓகே சார். சார் இந்த எக்ஸிக்யூட்டிவ் நம்ம ஐ மீன் நீங்க சிமிலரா சொன்னீங்க, லைக் 2 year MBAவும் இந்த MBAவும் சேமா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா இப்போ 2 year MBA பண்றவங்களோட மெயின் மோட்டோ வந்து பிளேஸ்மெண்ட்ஸ், அதை நோக்கி தான் மோஸ்ட் ஆஃப் தி 2 year MBA ஜேர்னி இருக்கும். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் MBA 2 year எக்ஸிக்யூட்டிவ் MBA அந்த வீக்கெண்ட் MBA சொன்னது வந்து அதுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்காது. ஸோ பட் இந்த 1 year நீங்க பண்ற இந்த 1 year MBA அது எப்படி சார் இருக்கும்? இதுல வந்து கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா இந்த 1 year எக்ஸிக்யூட்டிவ் MBA யார் ஆஃபர் பண்ணாலும் அது பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இருக்கு. இதுல வர்றவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் ஜாப்ஸ். நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஐ மீன் ஸ்டடி லீவ், சில பேர் இந்த மாதிரி பப்ளிசிட்டி வந்துட்டு அகைன் they'll gain some experience and they're thinking of going back. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. சில பேர்லாம் வந்து உங்க கம்பெனியே ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. ஃபுல் கோர்ஸோட ஃபீஸ் நீங்க போய் படிச்சுட்டு வாங்க, நீங்க படிச்சுட்டு வந்தா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சில பேர் பண்ணிருக்காங்க. வெரி ஃபியூ பீப்புள் ஆர் திங்கிங் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆல்சோ. ஐஎம் பெங்களூர்ல ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஒரு செல் வச்சிருக்காங்க. ஸோ தே ப்ரமோட் அ லாட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப்.
ஸோ சூப்பர். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் சைட் பை சைட் ஆண்டர்பிரினர் வெஞ்சர்ஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ம் ஸோ ம் ஆரம்பிச்சுட்டு இஃப் இட் கோஸ் தென் தே வில் திங்க் ஆஃப், இல்லைனா தே வில் செட் ஃபார் பிளேஸ்மெண்ட், சம்திங் லைக் தட். அதுக்கப்புறம் இந்த ஃபீ ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்கும்? ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஐ எம் டோல்ட் தட் இது வந்து 2 இயர் MBA-ஓட 2 இயர் ஃபீஸ் வரைக்குமே அதிகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆ டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஃபீஸ் இஸ் அரௌண்ட் சம்வேர் அரௌண்ட் 35 lakhs. ஓகேங்களா? ஓகே. ஆ 2 இயர் MBA-ஓட டிபிக்கல் டியூரேஷன் வந்து ஒரு 21 மந்த்ஸ்னு சொல்லலாமா, 22 மந்த்ஸ்னு சொல்லலாமா, ஆமா ஆமா. லீவ்லாம் ஆ விட்டீங்கன்னா. ஆ இதோட கரெக்ட். டியூரேஷன் வந்து 12 மந்த்ஸ். இதோட டியூரேஷன் 12 மந்த்ஸ், ம் மார்ச் டு ம் மார்ச் ம் ஆப்ரேட் ஆகுது. இந்த ஃபீஸ் வந்துட்டு ஹையா இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஒரு இன்டர்நேஷனல் இமர்ஷன் இருக்கு. இந்த இன்டர்நேஷனல் இமர்ஷனோட இந்த காலேஜ் ஃபீஸ் இஸ் டேக்கன் கேர் ஆஃப் திஸ் ஃபீஸ். அதர்வைஸ் இட் இஸ் ஓகே குவைட் காஸ்ட்லியர். ஓகே. பெர் இயர் பார்த்தீங்கன்னா, பெர் இயர் பேசிஸ்ல ஐ திங்க் இட்ஸ் குவைட் காஸ்ட்லி அக்ராஸ் இந்தியா. தான் இது இட்ஸ் குவைட் காஸ்ட்லியர் புரியுது கம்பேர்ட் புரியுது. ஆ 2 இயர் MBA. பட் சில பேர் ஜஸ்டிஃபை பண்றாங்க, the ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜும் வந்து இட்ஸ் மோர் கம்பேர்ட் டு a 2 ஓ இயர் MBA. 2 இயர் MBA-ல யூ ஹேவ் அவுட்லயர்ஸ். நிறைய பேர் வந்துட்டு ஆமா. அவுட்லயர்ஸை பிளேஸ் பண்ணுவாங்க. இங்க ஐ ஹவ் நாட் சீன் எனி அவுட்லயர் பிளேஸ்மெண்ட்ஸ். மீன் நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணல ம் ம். அவ்வளோ பிளேஸ்மெண்ட்ல. பட் த சரி ஆவரேஜ் salary ஐ திங்க் ஷுட் பி ஹையர் than that of PGP. புரியுது. அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர்னு சொன்னீங்களே சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்படி எவ்வளவு நாள் கூட்டு போவாங்க, லைக் என்ன யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது? அதாவது மொதல் 5 டேர்ம்ஸ் இருக்கு. இல்ல தேர்ட் டேர்ம் இஸ் அன் இன்டர்நேஷனல் இமர்ஷன் டேர்ம். இது வந்து 2 வீக்ஸ் ஒரு ஒரு ஓகே. ப்ரோக்ராம் இது. ஸோ டிபிக்கலா எப்படின்னா, தே தே ஆர் சர்வேயிங் குவைட் சம் காலேஜஸ். அந்த காலேஜஸ் கிட்ட எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் தே வில் ஹேவ் சம் பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் மூலமா நீங்களாம் வந்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி ம் இவங்க ம் வந்து ம். கொஞ்சம் வில்லிங்னஸ் காமிக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸை பொறுத்து இட்ஸ் ஃபைனலைஸ்ட். லாஸ்ட் இயர் புரியுது. ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கான் டு யூரோப். ம் ம். ஆமா, லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யூரோப்க்கு ESCP பெர்லின் அப்படின்னு ஒரு காலேஜுக்கு போயிருந்திருக்காங்க. திஸ் இயர் ஐ திங்க் த ப்ராசஸ் இஸ் பீங் ஃபைனலைஸ்ட். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சிருக்கு. செகண்ட் டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ம் தான் வரும். ம். ஸோ வி ரெட் டு புரியுது. கன்ஃபார்ம் ஆர் ஹியர் பேக் அஃபிஷியல். சரி. So, இந்த மாதிரி இன்டர்நேஷனல் போகும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நமக்கு இன்டர்நேஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா இந்த கோர்ஸ் பண்றனாலன்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ எப்படி இன்டர்நேஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் பாசிபிளா இந்த கோர்ஸ்ல? இப்போ லாஸ்ட் இயர் இன்டர்நேஷனல் இமோஷன் போகும்போது அங்க இருந்த ஒரு கம்பெனி பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்ததா நான் கேள்விப்பட்டேன். பட் இப்போ என்னோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா, ஜென்ரலாவே இன்டர்நேஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் MBA-ல கொஞ்சம் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் that much high as it used to be before. ஸோ அது கொஞ்சம் ட்ரெண்ட் கம்மியா தான் இருக்கு. பட் அது ஒரு மேஜர் ஃபேக்டரா நம்ம அங்க போறது வந்து இட்ஸ் ஃபார் தட் அகடமிக் எக்ஸ்போஷர், அந்த கண்ட்ரி எக்ஸ்போஷர். லாங் ரன்ல வந்து வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷருக்கு அதை கன்சிடர் பண்ணலாம், இன்டர்நேஷனல் பிளேஸ்மெண்ட் கன்சிடர் பண்ணலாம். பட் ஃபார் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் மோர் ஆஃப் ஒரு ஒரு கண்ட்ரி எக்ஸ்போஷர், அந்த வெரி நாட்டு யூனிவர்சிட்டி எக்ஸ்போஷர், இஃப் யூ கெட் அ சான்ஸ் டு இன்டராக்ட் வித் தி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ப்ரொஃபசர்ஸ், அது ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். சரி. அப்புறம் நீங்க லைக் 9 இயர்ஸ் RBI ஒர்க் பண்ணால, ஸோ நிறைய பேர் இந்த MBA பண்றவங்களோட ஒரு போனா கன்சல்டிங் ஆர் ஃபைனான்ஸ் போகணும் தான் அவங்களோட மெயின் ப்ரியாரிட்டியா இருக்கும். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? லைக் ஃபைனான்ஸ் சப்ஜெக்ட்ஸ், அப்புறம் ஒரு MBA ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனான்ஸ் பண்றான் அப்படின்னா இந்தந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவனோட கரியர்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி ஏதாவது அட்வைஸ்? இல்ல ஐ மீன் நம்ம வந்து MBA-ஓட வந்து ஒரு குட் லெவலர். நல்ல லெவல் படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், if somebody is from a CA and somebody is not from a CA, somebody is from a banking experience and somebody is from a not banking experience, MBA வந்து ஓரளவுக்கு அந்த டிஃபரன்ஸை வந்து ஈக்குவல் பண்ணி விட்டுரும். இந்த MBA-ல இருக்க கோர்சஸ் வாட் யூ லேர்ன் இன் கார்பரேட் ஃபினான்ஸ், ஸோ நம்ம பண்றது அந்த வேல்யூவேஷன், அந்த பேசிக் திங்ஸ், வேல்யூ, இதுவே வந்து ஒரு நம்மள வந்து ஒரு ஈக்குவல் பெடஸ்டலுக்கு கொண்டு வந்துடும். இது போக நீங்க வந்து உங்களோட எலக்டிவ்ஸ் எடுக்கும் போது, இன் கேஸ் யூர் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபினான்ஸ், ஐ திங்க் யூ ஷுட் ட்ரை ஃபார் கோயிங் ஃபார் தட். மற்றபடி இட்ஸ் லாட் ஆஃப் இட் டிபெண்ட்ஸ் அ லாட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் தான். பீப்புள் ஷுட் நாட் பி ரொம்ப நம்ம வந்துட்டு
மணி இமீடியட்டா கிடைக்கிற அந்த மணியை வச்சுட்டு ஏதோ பேக்கேஜ் நிறைய தரான்னு போகாம கொஞ்சம் லாங் டேர்ம்ல நமக்கு எது ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னு பார்த்து முடிவு பண்ணாங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி அ வைஸ் டிசிஷன். இன்ஃபேக்ட் த ஃபேக்ட் தட் இப்போ நிறைய பேர் எம்பிஏ வந்துட்டு பீப்புள் ஆர் கனெக்டிங் டு மீ. நான் லிங்க்டின்ல வந்துட்டு ஆர்வியில் இருக்கும் போது there's no necessity for me to have a LinkedIn account. பட் நீங்க எம்பிஏ வந்தோடனே லிங்க்டின்றது ஒரு மேண்டேட்டரி ஆயிடுச்சு. ஸோ இப்போதான் ஜஸ்ட் ஸ்டார்டட். ரெண்டு போஸ்ட் தான் போட்டிருக்கேன் நான். ஸோ பீப்புள் அதை கனெக்ட் பண்ணி அதான் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், நீங்க வாட் யூ லைக் யூ டூ. So it's lot of opportunity outside. ஆமா. AIML பத்தி definitely everybody should be having an understanding. So that is it. Yeah. இந்த எம்பிஏ 1 year எம்பிஏ முடிச்சுட்டு நீங்க வந்து ஃபியூச்சரா வந்துட்டு ஆர்பிஐல திருப்பி போய் அங்க இம்ப்ரூவ் பண்ற மாதிரியா இல்ல ஃபர்தரா ஏதாவது புதுசா ஸ்டார்ட் பண்ற மாதிரியா அந்த மாதிரி கேட்டேன். ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி ப்ரோ, நான் என்னோட மை பிளான் இஸ் கிளியர். ஐ கம் ஆன் ஸ்டடி லீவ். ஸோ பிளான் இஸ் டு ரிட்டர்ன் பேக் டு ஆர்பிஐ. ஸோ நாலேஜ் எடுத்துட்டு அங்க போயிட்டு என்ன பண்ணலாம்னு பார்க்கறதான் பிளான். லெட்ஸ் see how it goes. ஸோ நீங்க வேற ஏதாவது ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா ஆடியன்ஸ்க்கு? இப்போ நாங்க கொஞ்சம் இந்த பிஜிபி பசங்க கொஞ்சம் பேர் பார்த்தோம். நாங்க இப்போ புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, திஸ் வீக் தான் நிறைய பேர் ரிப்போர்ட் ஐஎம் பெங்களூர்ல லைக் 2 year MBA அதானே சொல்றேன். 2 year MBAல பிஜிபி 1 அதை இப்போ ஜாயின் பண்ண பசங்களும் பிஜிபி 2 பசங்களையும் பார்க்கும்போது some of them felt that அவங்க இபிஜிபி ஜாயின் பண்ணிருக்கணும்னு கொஞ்சம் பேர் ஃபீல் பண்ணாங்க. கொஞ்சம் பேர் சரியா. ஸோ the reason அவங்களுக்கு எப்படி கோர்ஸ் இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியல. இபிஜிபி அப்படின்னு இருக்கிறதே அவங்களுக்கு தெரியல. அவங்க பாத்தீங்கன்னா தே ஹேவ் 4 years 5 year எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. 5 yearன்றது பிஜிபில ஹையர் சைடு. 4 year வச்சிருந்தவங்க சொல்றாங்க, சார் நான் ஒரு கொஞ்சம் மாசம் வெயிட் பண்ணிட்டு நான் இபிஜிபி அப்ளை பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மீன் இது வந்து எல்லாருக்கும் சூட்டபிளான கோர்ஸா இருக்காது. பட் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு, 1 year full time MBA ஐஎம்ல இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. That is what I felt out of this. So you explore it well. அதே மாதிரி people who are working in organizations, பப்ளிக் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஸ்டடி லீவ் அப்படின்ற ஆப்ஷன் நிறைய இடத்துல இருக்கும். ஸ்டடி லீவ் நிறைய கம்பெனிஸ் ஏதாவது ப்ராசஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அது இருந்துச்சுன்னா அண்ட் இஃப் யூ ஹேவ் இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் லேர்னிங், தென் நீங்க வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்க வந்து எம்பிஏ பண்ணலாம் வித்தவுட் டேக்கிங் 2 year பிரேக். நீங்க ஒரு 1 year பிரேக் எடுத்து நீங்க ஸோ யூ கேன் எக்ஸ்ப்ளோர் தட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. அப்புறம் ஐ திங்க் யூ வில் போஸ்ட் திஸ் இந்த லிங்க்டின் இல்லையா? ஸோ லிங்க்டின் என்னோட அக்கௌண்ட் இருக்கும். யா. So in case you want to reach out anything specific to this, you can always reach to Shiva, but if you want to reach to me also, then you can reach to me. Fine. LinkedIn. ஆமா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து உங்களோட LinkedIn ஐடியும் இருக்கும். வீடியோ பார்க்கறவங்க நீங்க ரீச் அவுட் பண்ணா கூட நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தே பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் மெயினா இன்னொன்னு நான் கேட்கணும்னு நினைச்சது, இந்த ஐஏஎம் டேக் வேல்யூ வந்து இந்த கார்பரேட் கம்பெனிஸ்ல வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? இல்ல டெஃபினட்டா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இப்போ வந்துட்டு எங்கேயும் பாத்தீங்கன்னா எவாலுவேஷன் வந்து கம்ப்ளீட்லி நம்மளோட எவாலுவேஷன் வந்து நம்மளோட ஒர்க்ல சில இடத்துல புதுசா போற இடத்துல காமிக்க முடியாது. நான் இது பண்ணிருக்கேன் அதை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்க முடியாது. ஸோ தே வில் பி லுக்கிங் ஃபார் சம் மார்க்கர்ஸ் இன் ஒரு ப்ரொஃபைல். ஓ நீ ஐஎம்ல இருந்து வந்திருக்கியா, தட் யூ வில் கெட் யூ சம் ப்ரொஃபைல், will get you some உங்களை வந்து கொஞ்சம் மேல தூக்கி வைக்கும். So that will be definitely and it's not in India, all over the world IIM oda MBA that has a market. Many famous people across the world are from IIM, so IIM always has a very good tag. So people should make maximum utility of that. So it will be helpful for us in join பண்ணி உள்ள போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இட்ஸ் ஆல் வாட் வி டூ டு மெயின்டைன் தட் டேக் அண்ட் டு மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். இப்போ ஒரு வெளியே கார்பரேட் செக்டர்ல வந்துட்டு டேக் ஆஃப் ஐஐடி வெர்சஸ் ஐஐஎம்ங்கும் போது அதை எப்படி கம்பேர் பண்ணுவாங்க? போத் லைக் டிஃப்ரெண்ட். இது இன்ஜினியரிங், இது மேனேஜ்மெண்ட். பட் வந்துட்டு ஒரு மேனேஜிங் ரோல்ல இருக்கும்போது அவங்க ஐஐடிலேயே படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இங்க வந்து அவங்களோட கம்மியான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான், பட் ஹி ஹேஸ் தட் ஐஎம் டேக். அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுமா? இல்ல, இட் ஆல் டிபெண்ட்ஸ். சப்ஜெக்டிவான क्वेश्चन.
இப்ப நம்ம வந்து ஒரு மேனேஜரியல் ரோலுக்கு போறோம்னா அங்க வந்துட்டு எம்பிஏ வில் ஆட் சம் வேல்யூ. நம்ம வந்து பியூர் டெக்னிக்கல் ரோல்ல போறோம்னா அங்க வந்துட்டு மேபி தட் கைண்ட் ஆஃப் ரோல் வில் ஆட் மோர் வேல்யூ. ஏன்னா ஐடில வந்துட்டு யூ வில் இட்ஸ் த பினக்கிள் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன். ஸோ நோ டவுட் அபவுட் தட். ஸோ அங்க நம்ம ஒரு கோர்ஸ் படிக்கிறோம்னா வில் கோ டீப் இன் டு தேட். ஐஐடில கெமிக்கல் படிக்கிறோம், மெக்கானிக்கல் படிக்கிறோம், வில் கோ டீப் இன் டு தேட். பட் ஹியர் வாட் வி லேர்ன், வி லேர்ன் அ வைட் வெரைட்டி ஆஃப் திங்ஸ். இங்க எம்பிஏல இங்க வந்து ஸ்பெக்ட்ரம் வைடன் ஆகுது. ஸோ ஒன்ஸ் யூ கோ அப் த லேடர், சில பேருக்கு வந்து இந்த எம்பிஏ தேவைப்படுறது இல்லை. சில பேர் வந்து ஒன்லி த ஐஐடி டேக் வச்சுட்டு they're able to gain the knowledge themselves for the managerial positions. So there are a unique few doing that. But a large majority of IITians who are aiming for managerial positions, they are thinking of doing an MBA. In classலயே பாத்தீங்கன்னா many IITians இருக்காங்க. So even in EPGP there are so many IITians. So these people after an IIT, after an WorkX, so they come for an MBA to gain that knowledge. This will இப்போ வந்து ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால டெக்னிக்கலி தே ஹேவ் ப்ரூவன் தெம்செல்ஸ். ஸோ அவங்க வந்து பட் மேனேஜரல் பொசிஷன்ல நம்ம வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்சீ பண்ணணும். ஹவு ப்ராடர் பாலிசிஸ் எக்ஸ்டர்னல் பாலிசி நம்மள அஃபெக்ட் ஆகும். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல நீங்க பிஜிபிலே படிச்சிருப்பீங்க. தி பெஸ்ட் புக் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஃபினான்ஷியல் டைம்ஸ் நியூஸ் பேப்பர் தான், எக்கனாமிக் டைம்ஸ் நியூஸ் பேப்பர் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பாலிசி ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட் பண்ணிருக்காங்க, ஹவு இட் இம்பாக்ட்ஸ் அப்படின்றது ஒரு எம்பிஏக்கு வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இஸ் ஸ்டடி இட் செல்ஃப். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஐஐடியில் வந்து ஐ ஹவ் டன் ஒன்லி அன் ஐஐடி டிகிரி அண்ட் ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ்னா இங்க இருக்கிற அந்த கேப்ஸை இஃப் ஹி இஸ் ஏபிள் டு ஃபுல்ஃபில் ஹிம்செல்ஃப் அவருக்கு எம்பிஏ தேவையில்லை. பட் அட் சேம் டைம் இல்லை எம்பிஏ வச்சுட்டு நான் வந்து ஐஐடி ஐஎம்ஏ ஸ்ட்ராங்கா கொண்டு போறேன் அப்படின்னு நினைச்சாருன்னா ஸோ அதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மெயினா உங்களோட ஆர்பிஐல நீங்க 9 years ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல லைக் நீங்க பண்ண சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சில இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம். இதை நான் பண்ண நல்ல ஒரு இம்பாக்ட் அந்த மாதிரி ஏதாவது. ஜெனரலா ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயத்த வந்துட்டு we will not be able to tell. So broadly பாத்தீங்கன்னா என்னோட ஒர்க் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 years வந்து டிமானிட்ரேஷன் ப்ராஜெக்ட்ல இருந்தேன். ஸோ அதை பத்தி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஸோ நாக்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ for 3 years I was involved in that. ஆமா, 2.5 to 3 years. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ரஃபா அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு முன்னாடி இருந்தே அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கல்ல? இல்ல ஐ மீன் ஆமா, அப்படிலாம் அதுவும் கிடையாது. ஆமா, சும்மா வேணா சொல்லிக்கலாம், எங்களுக்கு முதலே தெரியும். பட் இட்ஸ் நோ ட்ரூத் இன் தட். ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட ஒர்க் ஆரம்பிச்சது வந்துட்டு. அதுக்கப்புறம் there was a huge amount of work. அது வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பப்ளிக் செக்டார்ல எப்படி நடக்கும் அப்படின்றது. யூ ஹேவ் நியூ கரன்சி நோட்ஸ் கமிங். நியூ கரன்சி நோட்ஸ் யூ ஹேவ் டு சப்ளை டு தி செஸ்ட்ல ஓல்டு கரன்சி நோட் இருக்கும். பப்ளிக் ப்ரெஷரும் நிறைய இருக்கு. ஏடிஎம்ஸ் ட்ரை ஆயிட்டு இருக்கு. பேங்க் இருந்து ப்ரெஷர் வருது. ஸோ அந்த சிச்சுவேஷன் அப்படி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதை மேனேஜ் பண்ணி இட் இஸ் ரியல் டஃப் டைம். ஒரு நான் வந்து 2019 வரைக்கும் ஐ வாஸ் தேர் அந்த டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அதுக்கப்புறம் ஐ வாஸ் இன் ரிசர்வ் பேங்க்ஸ் ஐடில இருந்தேன் நான் ஒரு 3 years. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ரிசர்வ் பேங்கோட சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஸோ டிபிக்கலா எப்படி போஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இனிஷியலா நம்ம வந்துட்டு சென்ட்ரல் ஆஃபீஸ்ல இல்லைன்னா 5 yearsல நீங்க வந்து சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருவீங்க. ஸோ எனக்கு 6 yearsல ஆச்சு. ஏன்னா கோவிட் இருந்ததுனால 1 year எக்ஸ்டென்ஷன் நிறைய பேர் கொடுத்தாங்க. ஸோ மும்பைல வந்து ஒரு 3 yearsல நான் இருந்தேன். 3 yearsல வந்துட்டு இந்த ஆர்பிஐ பேங்கர் டு பேங்க், பேங்கர் டு கவர்மெண்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் ஆர்பிஐல இருக்கும், கவர்மெண்டோட அக்கௌண்ட்டும் ஆர்பிஐல இருக்கும். ஸோ அதை மேனேஜ் பண்ற டிபார்ட்மெண்ட் ஆர்பிஐயோட ஒரு இன்டர்னல் அக்கௌண்டன்ட் மாதிரி ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட்டை ஃபைனலைஸ் பண்ணி ஸோ ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கவர்மெண்ட் பண்ற டிபார்ட்மெண்ட். ஸோ அங்கே ஒரு 3 years இருந்தேன். டோட்டலி ஒரு 9 years வித் ஆர்பிஐ. ஸோ நான் அப்பதான் கொஞ்சம் மும்பை வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ தாட், அப்போ கூட நான் இன்னும் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால நான் ஒரு இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பண்ணலாமான்னு யோசிச்சேன். சில பேர் கைட் பண்ணாங்க, என்னோட ரொம்ப லேட் ஆயிரும், இட் வில் நாட் பி ரைட் டு டூ, தோ யூ கேன் ஸ்டடி, ரொம்ப லேட் ஆயிரும், இஃப் யூ வாண்ட் டு டு இட் ஒரு ஒரு 1 year பிரேக் எடுத்து பண்றதுக்கு இதுதான் டைம் அப்படின்னு சம் ஆஃப் தெம் டோல்ட். சரி, அதான் ஜிமேட் அதான் கட் ஆஃப் ஒன்னும் அவ்வளவா இந்த மாதிரி ஐஎம்ஸ்ல ஐ மீன் கேட் எக்ஸாமுக்கு இருக்கிற மாதிரி
10 பர்சன்டேஜ்ன்ற மாதிரி இல்லைன்ட்டீங்க. இல்ல இல்ல. ஸோ அதான் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அதுக்கு? ஏன்னா அது ஹை ஜிமெட் காஸ்ட் வேற, எக்ஸாம் ஃபீஸே லைக் கொஞ்சம் ஹை ஆமா. காஸ்ட் வேற இல்ல. எக்ஸாம் ஒரு காஸ்ட்லியான எக்ஸாம். ஆ, ஜிமேட்லயும் பாத்தீங்கன்னா கேட் மாதிரி யூ ஹேவ் aptitude, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் வெர்பல். டிபிக்கலி வந்துட்டு கேட்டையும் இதையும் கம்பேர் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, aptitude is very easy compared to cat. ஓகே. Data interpretation, maybe cat is slightly tougher. Aptitude, cat is very tougher. Okay. Verbal, GMAT is tougher. ஸோ இதுதான் வந்துட்டு ஜென்ரலா டஃப். ஆமா, இல்ல எங்களுக்கே கேட்ல ஆர்சில நிறைய ஸ்கோர் பண்றதுக்கு நாங்களே ஜிமேட்டோட ரீடிங் காம்பனன்ஸ் வந்து அடுத்து சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா 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 ஆமா. ஸோ இதுல என்னன்னா இந்த மாதிரி இருக்கும்போது இதுல வந்துட்டு யூ கெட் பர்சன்டைல் தான் ஃபைனலா. டஃபர் ஈஸியர்ன்றது எல்லாருக்கும் தான். ஸோ வேர் வி ஸ்டாண்ட் மேட்டர்ஸ். ஸோ டிபிக்கலா பாத்தீங்கன்னா இப்போ ஐஎம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ திங்க் பீப்புள் ஹேவ் கம் வித் 620 or 30 இருந்து 770 வரைக்கும் வாங்கினவங்க இருக்கிறாங்க. ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பீப்புள் இந்த வைட் ரேஞ்ச். ஐ டோன்ட் திங்க் கேட் ஸ்கோர்ல இந்த அளவுக்கு வைட் ரேஞ்ச் ஐஎம்ஸ்ல இருக்கும்னு எனக்கு அப்படி தோணல. எனக்கு மீன் 98 99 எல்லாருமே இருக்க போறாங்க. இங்க வந்து அதிகபட்சம் 98 to 99.99 அந்த ரேஞ்சில தான் இருப்பாங்க ஐஎம் பெங்களூர். ஆமா ஆமா. இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரேஞ்சஸ் இருக்கு ஃபார் திஸ் இது. ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம் ஃபீஸே கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அவங்களே வந்து கொஞ்சம் மெட்டீரியல் தராங்க. ஸோ அந்த மெட்டீரியல் அஃபிஷியல் கைடுன்னு சொல்லுவாங்க, அதை ரீட் பண்ணணும். ஜென்ரலி ஐம் பிரெட்டி குட் அட் மேத். ஸோ மேத்ல பொதுவாக வந்து இந்தியன் ஸ்கோர் எட்ஜ் ஜிமேட்ல இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா கம்பேர்ட் டு பீப்புள் அப்ராட், இந்தியன்ஸ் மேத் இஸ் குவைட் குட். ஸோ மேத் இங்க ரொம்ப பெரிய டஃப் இது கிடையாது. பட் தோ டைமிங் நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து ஐ ஃபெல்ட் தேவ் கெப்ட் சம் ட்விஸ்ட். இதெல்லாம் ஒரு ட்விஸ்ட் இருக்குமான்னு பார்த்தா பாயிண்ட்ல ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் வைக்கிறாங்களே ஒழிய கான்செப்சுவல் டெப்த் வந்து ஆஸ் மச் ஆஸ் இன் கேட்டிங் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் மை அண்டர்ஸ்டாண்டிங். டேட்டா இன்டர்பிரேஷன் இஸ் ரியலி குட். அது ஒரு கொஞ்சம் டஃப்னஸ் இருக்கு. கேட்டோட கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம். டேட்டா இன்டர்பிரேஷன் இங்க எப்படின்னா கொஸ்டின்ஸ் நம்ம விட முடியாது. We'll have to attend all the questions. If you leave any questions, the penalty is huge. So எல்லாரும் எல்லா क्वेश्चन அட்டெண்ட் பண்ணலாம். பட் கேட்ல you can select choose பண்ணலாம் இல்லையா? அது டஃபா ஆமா ஆமா கரெக்ட். அப்படி இல்ல, நம்ம வந்து ஆன்சர் பண்ணியே ஆகணும். சோ பண்ணலனா penalty is huge. So the option யாரும் எடுக்க மாட்டாங்க. வெர்பல் வந்துட்டு என்னோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா I read quite a good number of books. I read enough number of books. So books நான் டிவியா படிக்கிறதுனால எனக்கு வெர்பல் ஈஸியா வந்துச்சு. வெர்பலுக்கு நிறைய பேர் நிறைய கோர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஆமா, இப்போ என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து ஜிமேட்ல வந்து ஐ டிட் ஒன்லி ஃபார் 2 months. ஜிமேட்ல வந்து யூ ஹேவ் திஸ் ஆப்ஷன். ஜிமேட்ல வந்து அன்லைக் கேட் நீங்க நம்ம எப்போ எக்ஸாம் வேணுமோ டிபெண்டிங் ஆன் த ஸ்லாட் அண்ட் அவைலபிலிட்டி எக்ஸாமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போய் எழுதலாம். டிபிக்கலா பீப்புள் வந்து மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் தராங்க. ஒரு அட்டம்ப்ட் 2 அட்டம்ப்ட் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. I think one can give up to 8 attempts அப்படின்னு நினைக்கிறேன் ஜிமேட்ல. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு கெட் அ குட் ஸ்கோர். 99% ஒரே அட்டம்ப்ட்ல வாங்கிட்டேன். ஸோ தெர் வாசன்ட் அ நீட் ஃபார் மீ டு டேக் இட் அகைன். அவ்வளோ ஸ்கோரும் இட்ஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா இல்ல சார், இந்த ஸ்கோர் வச்சு உங்களுக்கு நிறைய அப்ராட் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து நிறைய டாப் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்றதுக்கான ஒரு எலிஜிபிள் ஸ்கோர் தானே உங்களுக்கு வந்திருக்குது. இல்ல ஹார்வர்டு கூட ஹார்வர்டோட ஆவரேஜ் ஸ்கோர் கூட உங்களுக்கு ஐ திங்க் வாஸ் 740 நினைக்கிறேன். 740 750 தான். ஸோ ஸ்கோர் வந்து ஜிமேட் ஸ்கோர் இஸ் மோர் தென் தட். ஓகே, ஸோ அது ஒரு ஃபேக்ட் தான். நோ யூனிவர்சிட்டி வில் ஹேவ் அ ஆவரேஜ் ஜிமேட் ஸ்கோர் ஆஃப் 760. என்னோட ஸ்கோர் 760. நோ யூனிவர்சிட்டி வில் ஹேவ் தட். ஸோ ஆனா நம்ம ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் இங்க. ஒன்னு வந்து ஜிமேட் இஸ் நாட் த ஒன்லி ஃபேக்டர் இன் கன்சிடரேஷன். ஸோ அவங்களாம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட பாக்குறாங்க. ரிச்னஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அகாடமிக் இது எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஐ டோன்ட் நோ வேர் ஐ ஸ்டாண்ட் தேர். நான் அதை வந்து பெருசா யோசிக்கல. ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு டூ இட் இன் இந்தியா. ஸோ இந்தியாக்குள்ளதான் பண்ணணும். ஏன்னா ஐ எம் ஸ்டேயிங் ஹியர் வித் மை ஃபேமிலி. ஸோ நம்ம ஃபாரின்ல போய் பண்ணணும்னா டேக்கிங் த ஃபேமிலி தேர், விசா,
1 இயர்க்காக போயிட்டு திருப்பி வருது. இட்ஸ் சோ மச் ஆஃப் ஹசல் அண்ட் பசல். ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு திங்க் கரெக்ட் அபவுட். கரெக்ட். அதுவும் நான் 1 இயர் எம்பிஏ தான் யோசிச்சேன். இப்போ யூஎஸ்லாம் போனீங்கன்னா டிபிக்கலி யூ ஹேவ் 2 இயர் எம்பிஏஸ். 1 இயர் எம்பிஏக்கு வந்துட்டு தெர் ஆர் வெரி லெஸ் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஐ எக்ஸ்ப்ளோர்ட் தட், வெரி லெஸ் ஆப்ஷன்ஸ். யூரோப்ல கொஞ்சம் 1 இயர் எம்பிஏ இருக்கு. But Europe again, no, taking the family there, there'll be language issues. But finally, it has turned out so far to be a good decision for me in IMPM. அது மெயினா உங்கள்ட்ட இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சது, ஏன்னா இப்போ நாங்க 2 இயர் எம்பிஏ பண்ற மோஸ்ட் ஆஃப் தி ஒரு ஆஸ்பிரண்டோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, கார்பரேட் போயிட்டு தே வில் பி கீப் ஆன் ஸ்விட்சிங் கம்பெனிஸ். லைக் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க 9 இயர்ஸ் ஒரு ஆர்பிஐல இருந்தனால உங்களுக்கு எப்பயா அந்த மாதிரி ஸ்விட்ச் ஆகணும்னு இருந்துச்சா, இல்ல வாட் கீப்ஸ் யூ 9 இயர்ஸ் ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கிறது? இல்ல, ஆக்சுவலா ஸ்விட்ச் ஆனோட ரீசன் வந்துட்டு ஜென்ரலா எப்போ வரும்னா, இருக்கிற கம்பெனி பிடிக்கல அந்த மாதிரி இருந்தா வரும். ஜென்ரலி வந்துட்டு ஆர்பிஐல அட்ரிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். they take care of employees very well, RBI, and you get a richness of experience in working. So unless and until compelling reason யாருக்கும் கிடைக்காத வரைக்கும் people generally don't leave RBI. So உங்களுக்கு அதனால அப்படியே அங்கேயே ஸ்டிக் ஆயிருக்கீங்க. ஆமா, ஜென்ரலா வந்துட்டு இப்போ பப்ளிக் செக்டர்ல பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து எல்லாருமே கேரியர் அப்படியே இருப்பாங்க, கேரியர் சென்ட்ரல் பேங்கர் அப்படிம்பாங்க. ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு ஐ ஜாயின் இன் 26. I mean, sorry, I cleared the exam when I was 26. கொஞ்சம் ப்ராசஸ்ல வந்துட்டு I joined when I was 27. ஆமா, 26, 27ல ஜாயின் பண்ணேன். ஸோ டிபிக்கலா பீப்புள் இந்த ஏஜ்ல ஜாயின் பண்ணுவாங்க 25 to 30 they'll have 3 decades of experience to retire. இப்படிதான் இருக்கும். Typically people stay there for life, but some people explore and go out if they get good opportunities also. Normally people do stay. So thank you so much sir for giving so many உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்க ப்ரிப்பரேஷன் ஜேர்னி அதை பத்தி எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு வந்து நீங்க சொன்ன டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஃபர்தரா பாக்குற ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து சாரோட ரீச் அவுட் பண்ணோம்னா, உங்க இந்த வீடியோ கிளியர் அவரோட லிங்க்டின் ஐடி இருக்கும், நீங்க அதுல இருந்து அவர்கிட்ட ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் சார். Thank you, Shiva. Thanks for the opportunity. All the best for whomsoever is seeing the video. You're doing a good job, Shiva. Continue doing that. Thanks sir. Don't worry, be happy.